பாலக்காட்டா இறுதி புதிக்கெல்லாம் மத்திய மாட்டா போல இருக்கு. பகல்லே வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சுட்டாளே. இந்த பேய நான் எப்படி விரட்டுவேன்? என்ன பண்ணுவேன்? அடே தண்ணி சாமி நீயா? ஏன்டா நானே பயத்துல நடுக்கி போயிருக்கிறேன். நீ வேற சத்தம் இல்லாம வந்து ஏண்டா சொல்ற? அதான் இவருதான் மானஸ்தன். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்பரப்படுத்திருந்தாரு. வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்திருக்காங்க. சரி இப்ப இவருக்கு என்ன? இவரோட தங்கச்சி அழகுமணிய நான் கல்யாணம் கட்டிக்க போறேன். ஏப்பா இவர் தங்கச்சி அழகுமணி நான் நம்பணுமா? அதானா அந்த குடும்பத்திலே இவர் ஒருத்தர் தான் தப்பா போடுங்க. இவர் தங்கச்சி அழகுமணி அழகோ அழகு. நானே போட்டோ பார்த்தாலும் முடிவு பண்ணேன். இப்ப எங்க வந்த? அந்த பொண்ணு நான் கட்டிக்கலாம் இருக்கேன். அதுக்கு நீங்க எனக்கு உதவி பண்ணணும். போல அடிக்கணுமா? மாப்பிள்ள ஒரு 10 நாள் என் கூட தங்குறாரு. தங்கட்டும். அந்த உங்க வீடு இருக்குல்ல, அதுக்கு எதிரில் ஒரு வீடு இருக்குல்ல, அதை எனக்கு கொடுங்க. நாங்க 2 பேரும் தங்கிக்கிறோம். தண்ணி சாமி இங்க வா. சத்தம் போட்டு பேசாத. ஏன்டா கத்துற? மெதுவா பேசு. நீ கேட்டியே அந்த வீட்டுக்கு இப்பதான் புதுசா பேய் ஒண்ணு குடிப்பா. அதனால 1000 2000 பணம் வேண்டாலும் கொடுத்துறேன். எப்படியாவது அந்த பேய் அங்க இருந்து விரட்டிட்டு நீ ஏன் குடி இருந்துக்க. அந்த வீடு எனக்கு வேண்டாம். பேசாம சுடுகாட்டிலே வீடு பாத்துக்கிறேன். ஏண்டா நீ வேற விசில் அடிச்சு பயமுறுத்துற? மச்சான் கூப்பிட போ. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ வீட்டுல வேற ஓட்டிட்டு பணத்தை வாங்கி ஏட கொடுக்குறீங்க. ஓட்டுறதுக்கு ஆடா மாடாடா பேய்டா. மை சிஸ்டர் வாண்டே. எஸ் போய் ஓட்டுங்க போங்க. ஏண்டா இப்பவே கொட்டடிச்சு என்ன பயமுறுத்துற? இந்த பாரு நல்லா கேட்டுக்க. இந்த நடு ராத்திரியில முதல்ல சலங்க சத்தம் மட்டும் கேட்கும். காத்துல சட்டையெல்லாம் பறக்கும். அப்புறமா தான் அந்த அன்னக்கிளி பேய் வருவா. பின்னாலேயே மந்திரிச்சு விட்ட மாதிரி என் பேரை முத்துவேலும் வருவான். பொம்பளையா இருந்தா போதுமே, பேயா இருந்தாலும் உன் பேரை பின்னாலேயே சுத்துவானே. அவனை விடுறா. மண்ணாடிக்கு பொறுத்தவனே ராத்திரில திருச்சி ஆண்டா எங்களை பயமுறுத்துற. வந்துட்டா யாரு? அன்னக்கிளி. கடையில் என்ன இருக்கு? டீ கடையில் என்ன இருக்கும்? டீ தான் இருக்கும். என்னுடைய தகுதிக்கு டீ சாப்பிடலாம் ஐயா. பாருங்க இருக்கா? அதெல்லாம் இல்ல. நிறைய அட்லீஸ்ட் போனிட்டாவது கூட. என்கிட்ட காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு உனக்கு கோல்மிட்டா கேக்குது. ஒரே அடியில் உனக்கு போனே மானத்தை ஒண்ணும் கேட்கிறாங்க. அடச்சே இவனா மானத்தை மானம் கேட்ட நாய் சார். இவன் தங்கச்சி எனக்கு கட்டி கொடுக்கன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டான். அந்த பொண்ணை நினைச்சு நான் ஓரா தேங்கிட்டேன் சார். இவன் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? உனக்கே வயிற்று ஒரு அழகான பொண்ணை நான் கட்டிக்கிறது உனக்கு என்னைய போறாம? இவன் கட்டினா இவன் தங்கச்சி தான் நான் கட்டிக்குவேன். இல்லன்னா இவனை வெட்டி கூட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஆமா இவன் தங்கச்சியை நேர பாத்துருக்கியா? இதயத்திலேயே வச்சிருக்கேன். அப்படியா? நீ என்னப்பா சொல்ற? நான் கட்டி கொடுத்துருவோம் மாமா. ஆனா மூஞ்சிதான் சரியில்லை. அப்படி போடுவோம் நாய. இது காசு வாங்க முன்னாடி சொல்லியிருக்கா? அன்னைக்கு ஜமீன் மூஞ்சி விட உங்க மூஞ்சி நல்லா இருக்குன்னு சொல்லியாங்கடா. ஐயா நீங்க எல்லாம் வாழ்க்கையில பெரியவங்க. எத்தனையோ கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பீங்க. இந்த காதல நிறைவேற்றி கல்யாணமா பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. சரி மானத்துடைய தங்கச்சிக்கு உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பை எங்களை தரல. இப்பதான் நீங்க பெரிய 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 மனசு ஆயிட்டீங்க. கல்யாண வேலையை கவனிக்கணும். கொஞ்சம் கையை விடுறீங்களா? அந்த எஸ்கேப் ஆகிற வேலை இனிமே நடக்காது. 2 பேரும் கவனிக்கலாம்.